நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாத பலன், ஆணி மாத பலன். இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், எத்தனை பேருக்கு முருகபெருமான பிடிக்கும், அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல், முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா அடையும். அனைவருமே கமெண்ட்ல முருகானு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இந்த ஆணி மாசத்துல சூப்பரா இருக்கு. ஒரு யோகம், குரு சுக்கிரன் இணைவு, உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரபலன் இணைகிறார். ஒண்ணு, குரு மகாலட்சுமி யோகத்துல எத்தனை பேருக்கு இந்த யோகம் இருக்குது, அது ஒண்ணு. அடுத்து புத ஆதித்ய யோகம் இந்த ஆணி மாசத்துல இருக்குது. அறிவும் பணமும் பொருளும் நகையும் உங்களை தேடி எப்படிப்பட்ட யோகம், 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு. உங்களுடைய இந்த கர்ம காலத்துல நம்ம எவ்வளவு பேர் பரிகாரம் பண்ணாலும் இந்த குரு உச்சமா இருக்கும் போது கண்டிப்பா அந்த பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். இப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பார்ப்போம். இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்திலே தசாபுத்திய பார்த்துக்கிட்டு இந்த பலனுங்க துல்லியமான ஒரு பதிவு கிடைக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசி தான் ரிஷபராசி. பொதுவா பாருங்க, ரிஷபராசியுடைய பொதுவான குணம் எடுத்து பார்க்கும்போது எதுவுமே ரொம்ப நாகரிகமான குணம் ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமான, எப்படி பயங்கரமான நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் ரிஷபத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும் பயங்கரமா சிந்திப்பாங்க. பயங்கரமான ஒரு கற்பனைவாதிகள் ரிஷபமே. நாவே எல்லா கலையுமே கத்துக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷப ராசி என்பதற்கு வரக்கூடிய தமிழ் மாதமான ஆணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்க போகுது, தயவு செய்து இந்த ஆணி மாசம் பார்க்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப உயிருங்கிறது உங்களுடைய விதி ஜாதகம் தான். உங்களுக்கு சொல்லுவாங்க எத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை கரெக்டா சொல்லுவாங்க. அதனால இப்ப ஜாதகத்தை பார்க்கறது நல்லது. ஏன்னா குரு உச்சம் ஆயிட்டாரு. இனிமே எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பீங்க. நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா இல்லாதா, இந்த வருஷம் என்ன பண்ணணும், இந்த மாசம் என்ன பண்ணணும், இந்த மாசம் என்ன பண்ணக்கூடாதுன்னா மாத பலன் பார்த்தாவே நீங்க குரு சுக்கிரன் ஜோதிடத்துல கண்டிப்பா உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஒரு கிரக பயிற்சி இப்ப சாதகமா இருக்கு, அதாவது ஒரு ரிஷபராசி இனிமேல் சாதகமா இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம குரு சுக்கிரன் ஜோதிடர்கள் இன்னொரு புதுசா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். அதாவது சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதிவேன்னு கேட்டீங்க. அவங்க எல்லாத்துக்குமே சரி, உங்க ஜாதகத்தை திருக்கணித முறைப்படி எழுதி தரணும்னா கண்டிப்பா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது நல்லா பாருங்க, சில பேர் ஜாதகம் எழுதியிருப்பாங்க, ஆனா ராசி நட்சத்திரம் அந்த பாதங்கள் மாறுபடும். முன்ன வேணா பார்த்துருப்பீங்க. அது அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதக கட்டத்திலே ராசி கட்டம் முன்னை பின்னே இருக்கவே கூடாது, தனித்தனி கட்டத்துல இருக்கணும். தனித்தனி பகுதியாக 2 பாதியாக தனித்தனி கட்டத்துல இருந்தாதான் அது நல்ல ஒரு இயல்பான செயல்பாடு பண்ணும். சில பார்த்துருப்பீங்க, இந்த பழைய ஜாதகம் எழுதிட்டு புது ஜாதகம் எழுதுனே நல்லா அப்படியே வந்துச்சு சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது ஏன்னா இதான் காரணம். நம்ம விதியை எழுதுறது கரெக்டா நோட், நல்லா கரெக்டா கைப்பட தான் நம்ம எழுதி வச்சுக்கணும். இந்த பிரிண்ட் அவுட் போட்டுலாம் வச்சுக்கூடாது. கைப்பட எழுதி நம்ம தலையெழுத்து எழுதுறது கரெக்டா எழுதுனா கண்டிப்பா தலையெழுத்து மாறும். இது நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப குரு உச்சம், அதனால எல்லாருமே கோவில் வழிபாடு, இந்த ஜாதகம் எழுதலாம் நிறைய இது எழுதி மாற்றி வச்சுக்கோங்க. நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இப்ப ரிஷபராசிக்கு என்னென்ன பலன் பார்ப்போம். பொதுவாக ராசியில பாருங்க, செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 2வது சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 3வது குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ஒரு 3 கிரகம் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 10வது ராகு பகவான் இதுல கும்பத்துல. அடுத்து 11வது சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல கிரக பயிற்சி பார்த்தீங்கன்னா 2 கிரக பயிற்சி வருது. நம்ம 6ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து உங்க ராசி, செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு வராரு. இப்ப ஆணி மாசம் 6ஆம் தேதி உங்க ராசிக்கு செவ்வாய் வராரு. 4ஆம் இடத்த கேந்திர யோகத்துக்கு எப்ப போறாருன்னா சுக்கிர பகவான் ஆணி மாசம் 20ஆம் தேதி போறாரு. ஆணி மாசம் 8ஆம் தேதி புதன் பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்து 14ஆம் தேதி வக்ரமாகிறார். இதுதான் கிரகத்தோட அமைப்பு. உங்க ராசி அதிபதி பாருங்க யாரோட சேர்ந்திருக்காருன்னா அந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இணைஞ்சு ஒரே இடத்துல இருக்கு. இங்கே வெற்றி ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல. இப்ப ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க தெரியுமா, அந்த மகாலட்சுமி யோகங்கிறது பெருங்கொண்ட பணமும் உங்களுடைய ராசி அதிபதியும் சேர்ந்து உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவமான ஒழுக்கமான கிரகத்தோட அந்த குருவோட சேர்ந்து சுக்கிர பகவான் இணையுது. அதுவும் கடக ராசியில இணையுது. இப்ப நிறைய பேருக்கு நான் சொல்லல, உங்க ராசியில சந்திர பகவான் உச்சமாகிறார். உங்களுக்கு நட்பு வேணா கடகத்தை எடுத்துக்கணும். ரிஷபமும் கடகமும் நட்பு வீடுன்னு எடுத்துக்கணும்.
ஏன்னா இந்த வீட்டுல இவ்வளவு கிரகம் இருக்கிறதுனாலதான், இந்த 4 கிரகம் ஒரே இடத்துல இருக்கிறனாலதான் உங்களை நான் வீடியோ மிஸ் பண்ண சொல்றேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில வெற்றி இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பிறந்துருவோம். கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல யாருமே பிறக்க முடியாது. நீங்க நினைக்கிறது தவறு. இப்ப ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மா. எப்படா ஜாதகத்துல தசாபதினு சொல்லுவாங்க. உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் திசை வருது, புத்தி இது நடக்கும், ஜாதக பிரகாரம் கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் பண்ணிக்கணும். பெருசா உள்ள பதிவு பரிகாரத்தை குறைக்க முடியும். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை எடுத்து போகும்போது 2ஆம் இடத்துல அதுக்கு முன்னாடி சுக்கிரன் இருந்தாரு. நல்லா தெரிஞ்சுங்க, 2ஆம் இடத்துல இருந்தாரு. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், அது புதனுடைய வீட்டு இருந்தாரு. புதன் கொஞ்சம் பலவீனமா இருந்தாரு. வருமான பொருளாதான் கண்டிப்பா கடனோ பகையோ எதிரியோ ஏதாச்சும் தரங்கள் கொடுத்துருக்கும். வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா ஒரு சிறு அலைச்சலை கொடுத்துருக்கும். வேலை பார்க்க அதிகாரில ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கும். இல்ல வேலை இல்லாம நிறைய வீட்டுல இருந்திருக்கீங்க. இதை கேட்டு பார்த்து இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா 1க்கும் 6க்கு அவர் தானே சுக்கிரன் தானே அதிபதி. அதனால நிறைய தரங்களை கொடுத்துருப்பாரு. கடன், பகை, எதிரி, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, திருமண வாழ்க்கையில் ஒரு குழப்பம், வேலை தொழில ஒரு கொஞ்சம் தடுமாற்றம், வெளிநாட்டு வேலை நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. இல்ல கல்யாணத்துல திருமண தடை நிறைவேறிருக்கும். கேட்டுப்பாரு. ஏன்னா இது நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரும் இந்த ரிஷபராசிக்காரன். நிறைய தடங்களை சந்திச்சாங்க ரிஷபராசியை பொறுத்த. ஒரு தந்தைக்கே உடம்பு உபாதை வந்திருக்கும். தந்தை அப்பாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்து, பூர்வீக சொத்து, எல்லாச்சும் ஒரு கழகத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இனிமே எல்லாமே டோட்டலா மாறும். நான் ரிஷபராசியை பொறுத்தவரை ஓப்பனா சொல்றேன், நீங்க குரு சுக்கிரன் ஜோதிட டிவி ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப குரு பகவானுடைய அனுகிரகம் முழுக்க கிடைக்கும். குரு உச்சத்துல இருக்காரு. நேரா பாருங்க 3ஆம் இடத்துல இருக்காரு. எடுத்தவனும் 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. கெட்டதை ஒழிச்சுக்கிட்டு வரும். உங்களுக்கு எந்த கெட்ட விஷயம் வராது. இனிமே உடம்பு உபாத மருத்துவ செலவு உங்களுக்கு வராது. நீங்க கவலைப்படாதீங்க. 1 பெருங்கொண்ட பணம் கிடைக்கும். 2 பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கையில வரும். என்ன காரணம் தெரியுமா? 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பதால் அங்க பணம் வரும்னு சொல்றேன். 1. அடுத்து 11ல சனி இருந்தாதான் என்ன பண்ணார், எனக்கு நல்லது பண்ணலன்னு நிறைய வருத்தப்படுறீங்களா? இப்ப நல்லது பண்ணுவார். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல புதனுடைய நட்சத்திரத்துல இந்த சனி பவன் போனால பணம் வரப்போதுன்னு விதி சொல்லுது. ஆனா உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கும். ஏன்னா கோச்சாரக்காரன் 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல இருந்தா கண்டிப்பா பணம் வரணும், பொருள் வரணும், நகை சேர்க்கணும். ஏன்னா நகைக்கார அதிபதியும் சேர்ந்து தானே உங்க ராசி அதிபதி உட்கார்ந்து இருக்காரு. அதனாலதான் சொல்றேன் 11ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து தானே உட்கார்ந்துருக்காரு. அப்ப பணமோ பொருளோ நகையோ சேமிப்போ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரை வந்தே தீர வேண்டும். அப்ப கடன் அடைப்பீங்க, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது, வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா. இன்னும் சொல்றேன், நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நீங்க வீடு இடம் வாங்கலாம் திருப்பி என்கிட்ட கேளுங்க. கரெக்டா ஆனி மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் இடமோ வீடோ பூமியோ ஒரு வெளி பயணமோ கண்டிப்பா குடும்பத்தை ஒரு நல்ல விஷயமோ நல்ல காரியமோ குடும்பத்தில் நடந்தே தீரும். மாத்தி வச்சு கண்டிப்பா மாற்றாரு. சூப்பரா இருக்குங்க. ஏன்னா அவர் போறதே உங்களுக்கு நல்லா பாருங்க. அவர் போறது பூச நட்சத்திரம். அடுத்து பார்த்தா உங்க நட்பு கிரகமான சனிபவன சாரத்துல போற. அடுத்து ஆயிலி நட்சத்திரம் இப்ப போய்கிட்டு இருக்காரு. புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல முயற்சி சார்ந்த இருந்துகிட்டே இருக்குது. இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க நல்ல வேலை, சூப்பர் வேலை கிடைக்கும் பாருங்க. வேலை உதயத்துல ப்ரொமோஷனோட வாங்குவோம் நம்ம திருப்பி கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குங்க. ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கும்? 11ஆம் வீட்டு சேர்ந்தா ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா? அவர் யாருடைய சாரத்தை சனிபவன் சாரத்தை போறாரு. சனிபவன் எங்க இருக்காரு? 11ஆம் இடத்துல இருக்காரா? சனிபவனை பாக்குறாரா? 11ஆம் இடத்துல குருபவன் பாக்குறாரா? அப்ப கண்டிப்பா ப்ரொமோஷன் தேடி வரும். நான் ஏன்னா வேலை உத்தியோகத்துக்கு ப்ரொமோஷன் எதுவுமே சொல்ல மாட்டேன். திருமணத்தை கணவன் மனைவி சூப்பரா இருக்கும். மனைவி ஸ்தானத்தையும் கணவன் ஸ்தானத்தையும் செவ்வாய் நேரா பாக்குது. அதுவும் சூரிய பவன் சாரத்துல இருந்து பாக்குது. பக்கத்துலதான் பொண்ணு, பக்கத்துலதான் மாப்பிள்ளைன்னு சொல்லி அந்த கிரகம் நேரா பார்க்கலாம். இங்க திருமண யோகம் தேடி வரும். நீங்க கவலையே படாதீங்க. வெளி பயணங்கள் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்ணீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து மட்டும் பாருங்க. தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தொழில் ஸ்தானாதிபதி புதனோட சாரத்துல இந்த குருபவன் தொழில் ஸ்தானாதிபதியை பாக்குறாரு. இனிமே சனியுடைய தாக்கத்தை குறைப்பாரு. ஏன்னா பட்டம் பதவி தொழில் உத்தியோகம் நிறைய தடங்கள், தாமதம், கால்வலி, உடம்புல பெயின், நிறைய ஒரு மந்தமான தன்மை உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு தடங்களை கொடுத்துருப்பாரு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது நீங்க தான். இனிமேல் எல்லாமே மாறுது. அதே மாதிரி வெளிநாடு யோகமும் நிறைய வரும். நிறைய பேர் லாட்ரி சீட் எடுக்கணும், கண்டிப்பா எடுத்து பாருங்க. கண்டிப்பா அடிச்சு 100க்கு 100% ஓப்பனா சொல்றேன். லாட்ரி யோகம் 100க்கு 100% கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா நேர லாட்ரி யோகத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா நேரம் 5ஆம் வீட்டு அதிபதியை பாத்திரணும். 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசி அதிபதியும் ஆனி மாசம் 20ஆம் தேதி வரை ஒன்னா இணைஞ்சு இருப்பதால் கண்டிப்பா லாட்ரி யோகம் 100க்கு 100% இருக்குது. ஆனா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா எடுத்தீங்கன்னா லாட்ரி யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். அதுவும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரா. அடுத்து பாருங்க, இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, சொந்த ஊர்ல இந்த குடியுரிமை வாங்குறது, வெளிநாட்டில் உள்ளவங்க அந்த விசா பிரச்சனை, இதெல்லாமே சரியாகும். நல்ல ஒரு மாற்றத்துக்கு நிறைய ஒரு அனுகூலம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதாலும் சரி, நீங்க எழுதி பாருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே நான் எந்த ஒரு கெட்டதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்ல டைம் வேலை செய்து அதனால சொல்றேன். நல்ல அனுகூலம் கண்டிப்பா இருக்கும்.
பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வருது. ஒரு நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வருதுல, கார்த்திகை நட்சத்திரம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எப்படி பயம்னா என்னன்னு தெரியாது. தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. நல்ல உழைப்பாளிகள் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்துட்டாவே. இப்போ ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க, ஒரு வழக்குல ஜெயிக்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகன பாடம் வாங்க போறீங்க, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்க போகுது. எந்த காரியம் இருந்தாலும் சரி கார்த்திகை நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. கவலைப்படாதீங்க. கார்த்திகை நட்சத்திரம் எதை பண்ணாலும் சரி நீங்க தைரியமா இறங்கி அடி, உங்க பக்கம் வெற்றியா வரணுமே, தோல்விக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்து அவர் 9ஆம் இடத்தை நேரா 2ஆம் இடத்துல இருந்து பாருங்க, சூரிய பகவான் நிக்கிறாரா, 2ஆம் இடத்துல நேரா பாருங்க 8ஆம் இடத்தை பாக்குற. திடீர் வருமானம், திடீர் பணம் சேர்க்க வருமானம், குடும்பத்துல நல்ல காரியம், நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். எடி ரோஹிணில பிறந்தவங்க எதுவுமே கவலை. 3ஆம் இடத்துல எல்லா கிரகமும் உங்க நட்சத்திர அதிபதி தான் உட்காந்துருக்கு. பணம், பொருள், நகை, சேமிப்பு, ஆசைப்பட்ட விஷயம் அடையிறது, கணவனை ஒற்றுமை, வேலையில உத்தியோகத்துல உயர் ப்ரமோஷன், வெளிநாடு வெளியூர் சிறு பயணம் எல்லாமே பண்ணுவீங்க. ஆனா நல்ல விஷயம் வரும், நல்ல காரியம் குடும்பத்தில் நடக்கும். பாத்துங்க. இப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, குழந்தை நல்ல விஷயம், நல்ல காரியம் பண்ணலாம், நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சுக்கலாம். யார் ரோஹிணி நட்சத்திரம் நல்ல ஒரு அனுகூலமா தேடி வருது. உங்களுடைய கற்பனை எவ்வளவு விட்டுறாதீங்க, கண்டிப்பா உங்க கற்பனை நிஜமாகும். பாத்துங்க. அடுத்து ரோஹிணிக்கு அப்புறம் மிருகசீரிடம். எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க எல்லா விஷயத்திலையுமே. மிருகசீரத்தை பார்த்தா உங்க ராசிலே செவ்வாய் வர்றதுனால, அவர் சூரியனோட சாரத்துல நிக்கிறதுனால, இடமா, வீடா, பூமியா, சொத்தா, வெளிநாடா, வெளியூரா, ஒரு பயணமா, ஒரு நல்ல காரியமா, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க அனைவரும் சொல்லி நல்ல டைம் வேலை செய்யும். பாத்துங்க. இப்ப பணம், பொருள் சேமிப்பு அதிகமா இருக்கும். இப்போ இடம் வாங்கணுமா, பூமி வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, எல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப அந்த காரியம் தான் நடக்க போகுது. ஆட்டோமேட்டிக்கா மிருகசீரத்துல கண்டிப்பா இதான் நடக்கும். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் தேடி வரும். நல்ல வருமான பொருளாக நல்லா இருக்கும். நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஆப்ஷன் நிறைய இருக்கு. பாருங்க மிருகசீரத்து பக்கம் இனிமே எந்த ஒரு கெட்டது நடக்காது. நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமா இருக்கும். வரக்கூடிய ஆனி மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.